இந்த அரசு மேல ஒரு அதிருப்தியையும் கசப்பு உணர்வையும் பல சமயங்கள்ல கோபத்தையுமே கூட ஏற்படுத்தி இருக்கு. இப்ப இதுல இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கு இந்த ஓட்டம் உதவியாக இருந்திருக்கு. அப்ப இவர் டிக்கெட் வாங்கிட்டு கேட்கணும்னா கேட்டுட்டு சரி அவரை அவருடைய இருக்கையில உட்கார்றதுக்கு அனுமதிச்சிருக்கணும். அவர் போய் உட்கார சொல்லி இருந்திருக்கணும். அதுதான் சரியான செயலாக இருக்கும். ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தர், நாட்டினுடைய முதல்வராக இருக்கிறவரு எப்படி இந்த மாதிரி பிற்காலத்துல எதிர்காலத்துல குற்றச்செயல்கள் நடப்பதற்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றது மாதிரி நீங்க எப்படி இடம் கொடுக்க முடியும்? இவருடைய இந்த பயணத்திற்காக எவ்வளவு நேரம் மற்ற பயணிகள் எல்லாம் காக்க வைக்கப்பட்டாங்க, அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோமா? அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு வந்த டிரைவரு, கண்டக்டர், அவங்க எல்லாருமே 3-4 நாள் சென்னையில போதிய வசதிகள் செய்து கொடுக்கப்படாம பஸ் ஸ்டாண்டுலையும் பஸ்லையும் அவங்க 1க்கு 2க்கு போறதுக்கு மாற்று துணி இல்லாம அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அவ்வளவு இடர்பாடுகளை இவ்வளவு பேர் சந்திக்க நேரிட்டு இருக்கு அப்படின்றதும் இந்த நிகழ்ச்சியோட தொடர்புடையது தான். அது தனிச்சு நீங்க பார்த்துட முடியாது. நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சு. இப்போ அதுல இருந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்னா 125 எம்எல்ஏஸ் அவங்க கைக்கு வரணுங்க தாவேக்காவில். அது வரைக்கும் அவர் ஓய மாட்டாரு. நீங்க தான் அவர் என்ன செஞ்சாலுமே அதுல நொல்ல சொல்றதுக்கு நொட்ட சொல்றதுக்கு நம்மள மாதிரி ஆட்கள் இருக்கிறோம். அப்படிங்கும் போது பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? நம்ம விஜய் எந்த மாடல் ஆஃப் கவர்னன்ஸ்னு எடுத்துக்கிறது அப்படின்றது தெரியல. அவர் இந்த கார்பரேட் ஸ்டைல்ல இப்போதைக்கு ஏதோ அடாப்ட் பண்றது மாதிரி தெரியுது. ஹியூமனிஸ்டிக்கா அதை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா விஜய் ரொம்ப ஜெனுவனாவே தான், அதாவது உண்மையிலேயே அன்போடையும் அக்கறையோடையும் அந்த ஒரு வாஞ்சியோட ஒரு பாசத்தோட தான் அவரை பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. அதுல செயற்கை இல்லை, அது நடிப்பு இல்லை. மொத்தமா பார்க்கும்போது ஒரு திசை திருப்பதற்கான ஒரு முயற்சி. அதுல எல்லாம் நம்ம ஒன்றும் இதெல்லாம் பண்ண we are not mincing words. அது மென்னு முழுங்கியெல்லாம் சொல்லலை, அப்பட்டமா வெளிப்படையாக தான் சொல்றாங்க. அதனால அரசியல் தான் பண்றாரு. கார்ல அந்த பஸ்ல பயணம்ன்றது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு அரசியல் நிகழ்வு. அவங்க குரூப் டான்ஸ் ஆடும்போது இவங்க ட்ரெஸ் தனிச்சு நிற்கும், பளிச்சுன்னு இருக்கும். அந்த மற்றவங்க எல்லாரும் யூனிஃபார்மா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இதுலயும் அதே கான்செப்ட், அதே பெர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன். அந்த மொத்தமா பார்க்கையில இந்த போதைப் பொருள் அதை பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம், இந்த ஓட்டத்தின் மூலமா விஜய் 2 காரியங்களை ஒரே கல்லுல 2 மாங்க அடிச்சிருக்கிறாங்க. இந்த விஜயும் தாவேக்கா அரசும், தாவேக்கா தலைமையிலான அரசு. ஒண்ணு, இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு அது ஓரளவிற்கு கொண்டு வர முடிஞ்சிருக்கு. ஏன்னா சிஎம் ஓடி இருக்கிறாரு இல்லையா, பாதி தூரம் ஓடி இருக்கிறாரு. அப்படின்றதுனால அந்த ஓரளவிற்கு பாதி தமிழ்நாடு அளவிற்காவது இந்த போய் சேர்ந்துருக்கு. இன்னொரு மாங்காய், இந்த ஒரே கல்லுல அடிச்ச 2வது மாங்காய் என்ன அப்படின்னா, இந்த விஜய்க்கும் முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்துல அவர் ஆற்றிய அந்த உரைக்கு எழுந்த எதிர்வினைகள், அப்புறம் இந்த அரசுக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்கள், முக்கியமா அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய நடத்தை, அப்புறம் இப்ப நீங்க சொன்னீங்க இந்த அமைச்சர், அது மாதிரி பல அமைச்சர்களுடைய செயல்பாடுகள், அப்புறம் இந்த தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய செயல்பாடுகள், இது எல்லாமே பரவலா இந்த அரசு மேல ஒரு அதிருப்தியையும் கசப்பு உணர்வையும் பல சமயங்கள்ல கோபத்தையுமே கூட ஏற்படுத்தி இருக்கு. இப்ப இதுல இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கு இந்த ஓட்டம் உதவியாக இருந்திருக்கு. இந்த ஓட்டம் மட்டும் தானா, இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த பேருந்து ஓட்டத்தையும் சேர்த்து சொல்றீங்க? பேருந்து ஓடிச்சு, இவர் உள்ள இருந்து செல்ஃபி எடுத்தாரு. ஆமா, அதையும் கூட நம்ம எடுத்துக்கணும். அதை பற்றி இப்ப பேசிடுவோமா? பேசிடலாம். அதுலயுமே நிறைய அதை எப்பயுமே 2 விதமான விமர்சனங்கள் தான் வருது அவருடைய செய்கைக்கு எல்லாமே. பேருந்துல பயணம் செய்யறாரு, காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி போறாரு. மற்ற அரசு ஊழியர்கள் அவருடைய கூட போறவங்க எல்லாமே போனாங்க. ஆனா இவர் மட்டும் தான் டிக்கெட் எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு இருக்கிறது, எம்எல்ஏகளுக்கு எல்லாம் பஸ்ல ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களை இலவசமா பேருந்துகளை பயணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா முதல்வருக்கு அந்த இது இல்லையா என்னங்கிறது தெரியல. அவரு காசு கொடுத்தா டிக்கெட் வாங்கணும் போல, அதனாலதான் அவர் எடுத்துட்டு அப்படி இருக்கலாம். இல்ல இப்ப புதிய ஆட்சி வந்த உடனே அந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே மாத்தி இருக்கிறாங்களா, அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இந்த ஜிஓ போட்டு எதுவும் மாத்தி இருக்கிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஒரு விதத்துல இவர் முதலமைச்சர், எம்எல்ஏ முதலமைச்சர்,
அவரு காசு கொடுத்து சரியான சில்லறை கொடுக்குறாரு, அதுவும் சரியான சில்லறையை கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு அப்படின்றது ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம். இப்போ அதனால இனி அடுத்து இந்த எம்எல்ஏஸ் இவங்க எல்லாம் போயிட்டு பஸ்ல ஏறிட்டு இந்த கவர்மெண்ட் பஸ்ல குடும்பம் படபடையா போவாங்க, பட்டாளமா போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இனிமேல் நடக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு பாயிண்ட். இப்போ இந்த முதலமைச்சருடைய விஷயத்துக்கு அந்த கார் பயணத்தை பற்றி நம்ம பேசிட்டு பஸ் பயணத்தை பத்தி நம்ம பேசினதுனால அதை முழுசா நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு விதத்துல அவர் போனது, நீங்க சொன்னது மாதிரி அவர் டிக்கெட் வாங்கினது, அப்புறம் அந்த கண்டக்டரை கூப்பிட்டு அவருக்கு தட்டி கொடுத்தது, அவர் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவர் தோல்ல கை போட்டது, இது எல்லாமே வைரல் ஆயிருக்கு. ஆனா இது எல்லாமே இந்த பயணத்தினுடைய ஒரு அம்சம்தான். இது நம்ம ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் எடுத்துக்க கூடாது, முழுசா பார்க்கணும். இப்ப அந்த மாதிரி முழுசா பாக்குறதுனால என்னடா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்துறான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது உங்க தப்பு. ஏன்னா இப்போ ஒரு உடம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா உடம்புல கை மட்டும் இல்ல, காலு மட்டும் இல்ல, மூஞ்சி கண்ணு மட்டும் இல்ல, எல்லாம் சேர்ந்தது தான் உடம்பு. அப்படி ஒட்டு மொத்தமாக ஆர்கானிக்கா நம்ம எந்த இஷ்யூவுமே அணுகணும். அப்படி பார்த்தோம்னா முதல்ல இவரு டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு, நீங்களே சொன்னீங்க கூட இருந்தவங்க யாரும் டிக்கெட் வாங்கல. அப்படி வாங்குறத நம்ம பார்க்க முடியல. அப்ப அவங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்கறதுக்கு பஸ்ஸுக்குள்ள ஏறி இருக்கிறாங்க. இப்போ ஒரு அரசு பஸ்ஸு முதலமைச்சர் அவரு டிக்கெட் வாங்கி பயணம் செய்கிறாரு அப்படின்றத காட்டுறதுக்காக அத்தனை பேரு வித்தவுட் டிக்கெட் இல்லாம பயணம் செய்யலாமா? அது எப்படி அது சரியாக இருக்க முடியும்? ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இவரு டிக்கெட்டு வாங்குறாரு, வாங்கிட்டு கண்டக்டர் பேசுறாரு, பேசிட்டு இவர் பயணி ஆகிறார். அதாவது டிக்கெட்டு வாங்கினான்னா முதலமைச்சர் ஒரு பயணியாக அந்த பஸ்ல பயணம் செய்யறாரு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ ஒரு பயணியாக பயணம் செய்யக்கூடியவர் அரசு ஊழியராக இருக்கக்கூடிய, தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய, பணி நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணியாளரை எப்படி அவர் பக்கத்துல ஒரு பயணி பக்கத்துல உட்கார வைக்க முடியும்? கண்டக்டருக்குன்ட்டு ஒவ்வொரு பஸ்லயும் தனியா சீட் இருக்கா? அந்த சீட்ல தானே இவர் போய் உட்கார்ந்து இருக்கணும். அப்ப இவர் டிக்கெட் வாங்கிட்டு கேட்கணும்னா கேட்டுட்டு சரி அவரை அவருடைய இருக்கையில உட்கார்றதுக்கு அனுமதிச்சிருக்கணும். அவர் போய் உட்கார சொல்லி இருந்திருக்கணும். அதுதான் சரியான செயலாக இருக்கும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இது நம்ம அவருடைய அந்த மனிதாபிமானத்தையும் அன்பையும் அக்கறையும் நம்ம குறைச்சு மதிப்பிடலை. ஓகே, முதலமைச்சரை நம்ம எந்த விதத்திலையும் குறைச்சு மதிப்பிடலை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை அப்ரிசியேட் பண்றோம். ஆனா நீங்க ஒரு பயணி அப்படின்னு நீங்க உங்களை காட்டிக்க விரும்புறீங்கன்னா அப்ப நீங்க அந்த கண்டக்டரை அவருடைய தொழில் அடிப்படையில எப்படி நடத்தணுமோ அப்படித்தான் நடத்தி இருக்கணும். அப்படி நடத்தாம இன்னைக்கு இந்த கண்டக்டர் எடுத்துக்கங்களேன். இப்போ அவர் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது 3 பேர் உட்காரக்கூடிய சீட்ல ரெண்டு லேடிஸ் உட்காந்துருக்குறாங்க, ஒரு சீட்டு காலியா இருக்கு. நான் போய் பக்கத்துல உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் பயணிகள் கூட உட்கார்ந்தாருன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? இல்ல விதண்டாவாதம் கிடையாது. பயணிகள் பக்கத்துல உட்கார்றதுக்கு ஒரு ப்ரொவிஷனை நீங்க ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எது இந்த மாதிரி நடக்காது அப்படின்றதுக்கு நீங்க என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்? இப்படி நடக்காது, இதை விட மோசமான செயல் எல்லாம் பஸ்ஸுக்குள்ள நடக்கலையா? நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? அப்புறம் எப்படி நீங்களே ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தர், நாட்டினுடைய முதல்வராக இருக்கிறவரு எப்படி இந்த மாதிரி பிற்காலத்துல எதிர்காலத்துல குற்றச்செயல்கள் நடப்பதற்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றது மாதிரி நீங்க எப்படி இடம் கொடுக்க முடியும்? இல்ல இதை நம்ம கவனத்துல எடுத்துக்கிறணும்ன்ற. அப்படி நடக்க போகுது, நடக்காம இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அது நடப்பதற்கான அந்த ஸ்பேஸ் இருக்கு அப்படின்ற பயணிகள் பக்கத்துல அந்த ஆள் ஏன் உட்காரணும்? அரசு அந்த ஊழியர் ஏன் உட்காரணும்? உட்கார வைக்கிறாரு, முதல்வர் தானே உட்கார வைக்கிறாரு. இப்போ பஸ்ல நீங்க சொல்ற உதாரணத்துக்கே எடுத்துப்போம், தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உட்காந்து பேசுவாங்கல்ல. அதைத்தான் சொல்றேன். அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சவங்க பக்கத்துல உட்காடுறேன், அப்புறம் தெரியாதவங்க பக்கத்துல அவர் போய் உட்கார்ந்தாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தெரியாதவங்க பக்கத்துல நீங்க உட்கார்ந்த அப்படின்னா இல்லைங்க அவரு எனக்கு தெரிஞ்சவங்க தான், அந்த லேடி எனக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால நான் போய் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகி போயிடும்? இல்ல இது எல்லாத்தையுமே நம்ம கவனத்தை எடுத்துக்கிறணுங்க ஒரு செயலை செய்யும் போது. அடுத்து இந்த இதுல தொடர்ந்து நீங்க பாருங்க, அந்த மாதிரி பல செயல்களை நம்ம சொல்ல முடியும். அப்புறம் இந்த பஸ் ஓடுது. இந்த பஸ் ஓடுறதுக்காக அதாவது முதல்வர் அவர் முன்னாடி உட்காந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த காட்சிகள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே போறாரு.
இவருடைய இந்த பயணத்திற்காக எவ்வளவு நேரம் மற்ற பயணிகள் எல்லாம் காக்க வைக்கப்பட்டாங்க, அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோமா? அப்ப எவ்வளவு நேரம் அந்த டிராபிக் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு இவருடைய இந்த இந்த பயணத்திற்காக. இவர் ஒரு பயணியாக பயணம் செய்வதற்கு மற்ற பயணிகள், மற்ற பஸ்ஸுக, மற்ற கார்ல வந்தவங்க போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக எவ்வளவு நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்து இதை விட ரொம்ப முக்கியமானதுங்க, இந்த திருவிழா நடக்கணுன்றதுக்காக 3-4 நாளைக்கு முன்னாடியே அந்த பஸ்ஸுகள் எல்லாம் அதாவது 6 கோட்டங்கள் நினைக்கிறேன், தமிழ்நாட்டில இருந்து வெவ்வேறு கோட்டங்களுக்கு உரிய பஸ் அது எல்லாமே சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு சென்னையில நிறுத்தப்பட்டு அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு வந்த டிரைவரு, கண்டக்டர் அவங்க எல்லாருமே 3-4 நாள் சென்னையில போதிய வசதிகள் செய்து கொடுக்கப்படாம பஸ் ஸ்டாண்ட்லையும் பஸ்லையும் அவங்க 1க்கு 2க்கு போறதுக்கு மாற்று துணி இல்லாம அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம், தொலைக்காட்சியில நேரடியாக பார்த்தோம். நம்முடைய மக்கள் ஆய்வுல இருந்தே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ், நம்ம கால பணி செய்யக்கூடியவங்க 2 பேர் அது எல்லாத்தையுமே போய் பார்த்து பதிவு செய்திருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இவ்வளவு இடர்பாடுகளை இவ்வளவு பேர் சந்திக்க நேரிட்டு இருக்கு அப்படின்றதும் இந்த நிகழ்ச்சியோட தொடர்புடையது தான். அது தனிச்சு நீங்க பாத்திர முடியாது. ஓகே, இப்ப இது எல்லாமே இந்த பஸ்ஸோட தொடர்புடையதுங்க. சரி, இவரு பஸ்ல போறதுக்கு காய்ச்சல்ற கரெக்டான சேஞ்ச் கொடுத்து பயணிகள் போகக்கூடிய பஸ்ல போறாரு. ஆனா அந்த டெல்லிக்கு போகும்போது, மற்ற பிரச்சாரத்திற்கு போகும்போது, மீட்டிங்ஸுக்கு போகும்போது, நண்பர்களுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகும்போது, விமானத்துல பறக்கும் போது அது பயணிகள் விமானத்துல இது வரைக்கும் போனதா நம்ம பார்க்கல. எல்லாமே தனி விமானத்துல தான் அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. இதையுமே கூட நம்ம இணைச்சுதான் பார்க்கணும். ஏன்னா ஒரு முதல்வர் அப்படின்னா ஒரு எக்ஸம்பிளரியா இருக்கிறாரு அப்படின்னா ஏதாவது ஒரு செயலை மட்டும் உதாரணமா காட்டிட முடியாது. ஒட்டுமொத்த பர்சனாலிட்டியும், ஒட்டுமொத்தமாக அவருடைய லைஃப் ஸ்டைலு, அதையுமே கணக்குல எடுத்துக்கிட்டு தான் அதை நம்ம வந்து உதாரணமா சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக இதை நான் சொன்னேன். இப்ப இதுல இன்னொன்னு நான் ஒன்று இது சோசியல் மீடியால தான் பார்த்தேன். அவர் போற பஸ் வந்து 29A, அது வந்து காலேஜ் ரோடு அந்த ரூட்ல போற பஸ். ஆமா, 29C முதல்வர் போயிருந்தா பெரம்பூருக்கு வந்திருந்திருக்கலாம். அந்த பஸ் அப்படியே இருக்கும், 29C வந்து ஏறி இருந்தாலும் பெரம்பூர் அவர் தொகுதிக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சோசியல் மீடியால பேசி போட்டிருந்தாங்கப்பா. இல்ல, ஆனா அவரு கடைசி வரைக்குமே போகலையே, கொஞ்சம் தூரம் தான் போனாரு. இது மாதிரியாச்சும் அந்த தொகுதிக்கு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்கன்னு சொல்றேன். இல்ல அவர் தொகுதிக்கு வரமாட்டேன்னு எல்லாம் சொல்லலையே. அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு, நான் வந்து தொகுதிக்கு மாசத்துக்கு ஒரு நாள் தொகுதிக்கு வருவேன்னு இருக்கிறாரு. பதவி ஜெயிச்சு மாசத்துக்கு ஒரு தடவை போயிருந்திருக்கோம். ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்துட்டாருல்ல. இல்ல, ஜெயிச்ச பின்னாடி போய் நன்றி தெரிவிக்கவே இல்லையே. இன்னும் போகவே இல்லையா? அதனாலதான் இது சொன்னாங்க சொல்றேன். திருச்சிக்கு போய் நன்றி தெரிவிச்சாரு. இப்ப 40 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு நாள் போயிருந்திருக்கணும்ல. ஆமா, இன்னும் போவாரு. ஏன்னா அவருக்கு பாவம் நிறைய பிச்சு புடுங்குற விஷயங்கள், நிறைய தலைமுடியை பிச்சுக்கிறது மாதிரி பாவம் அவரே ரெஸ்ட்லெஸ்ஸா தான் இருந்தாரு. நீங்க பார்த்துருப்பீங்க, சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் அவ்வளவு இறுக்கமா உட்கார்ந்து இருந்தாருன்றதை நம்மளே பதிவு பண்ணியிருக்கிறோம். நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. இப்போ அதுல இருந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்னா 125 MLAs அவங்க கைக்கு வரணுங்க தாவேக்காவில். அது வரைக்கும் அவர் வந்து ஓய மாட்டாரு. இப்போ அதனால அது நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்புறம் நீங்க தான் அவர் என்ன செஞ்சாலுமே அதுல நொல்ல சொல்றதுக்கு நொட்ட சொல்றதுக்கு நம்மள மாதிரி ஆட்கள் இருக்கிறோம். அப்படிங்கும் போது பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? அதனால இப்போதைக்கு அங்க தொகுதிக்கு போக முடியல. ஆனா மற்ற இடங்களுக்கெல்லாம் அவர் போறாரு. அவரு இப்போ சட்டமன்றத்துக்குள்ள 5 மணி 6 மணி வரைக்கும் இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாம் எங்க போறாரு அப்படின்னு அந்த கேள்வி எல்லாமே நிறைய பேர் எழுப்புறாங்க. சனி ஞாயிறுல கூட போலாம்லப்பா. சனிக்கிழமை பெரும்பாலும் சட்டமன்றத்துக்கு தலைமைச் செயலகத்துக்கு வரதில்லை. சனிக்கிழமை போய் ஒரு தொகுதிக்கு பார்க்கலாம். வழக்கமா சனிக்கிழமை அவருடைய ஃபேவரட் நாள். அந்த சனிக்கிழமை தான் பனையூருக்கு படையெடுப்புகள் நடந்துருக்கு. அவர் இது வரைக்குமே போய் பார்க்கல. அது சனி ஞாயிறு வீக்கெண்ட்ஸ் இது எல்லாமே டிபிக்கல் வெஸ்டர்ன் கான்செப்ட். 5 நாள் வேலை, வாரத்துல 5 நாள் வேலை செய்வோம். அது கரெக்டா அந்த ஒர்க் ஹவர்ஸுமே ரொம்ப ரிஜிட்டா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிடுவாங்க. 9 to 5. இவர் வந்து 10 to 5 போறாருன்னு நினைக்கிறேன். அந்த 10 to 5 அந்த டயத்துல ஃபுல்லா டெடிக்கேட்டடா வேலையை செய்வாங்க. அந்த 10க்கு முன்னாடி நீங்க கேள்வி கேட்கக்கூடாது, 5க்கு பின்னாடியும் கேள்வி கேட்கக்கூடாது. அப்புறம் வாரத்துல மண்டே த்ரூ ஃப்ரைடே தான், 5 நாள் தான். 5 நாள், 6வது நாள் 7வது நாள் என்ன செய்யறாருன்ற கேள்வியை கேட்கக்கூடாது. தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்.
அது அவங்களுடைய பர்சனல் டைம், பிரைவேட் டைம், தட் இஸ் வெரி சீக்ரெட், வெரி சீக்ரெட். முதலமைச்சருக்கு அது மாதிரிலாம் டைம் இருக்கா என்ன? இல்ல, அதான் அந்த கல்ச்சர், அந்த கார்ப்பரேட் வெஸ்டர்ன் ஒர்க் எத்திக்ஸ், ஒர்க் கல்ச்சர், அந்த ஒர்க் கல்ச்சரை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அதனாலதான் அவர் அந்த கோட்டை சூட்டு போட்டுக்கிறாரு, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த கலரு, அந்த அவருடைய அந்த கெத்து, அந்த கெட்டப்பு, அது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்க இட்ஸ் கார்ப்பரேட்டைசிங் கவர்னன்ஸ். அரசியல் நிர்வாகத்தை, அரசு நிர்வாகத்தை ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலுக்கு கொண்டு வர்றாரு. அதை அவரு நடைமுறைப்படுத்த பாக்குறாரு. ஆனா ஒரு அரசியல்வாதி இப்படி இருக்கலாமா? வெளிநாடுகள்ல இப்போ அரசியல்வாதிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, இப்படித்தான் இருக்கிறாங்களா? அரசியல்வாதிகள் எப்படி இருக்கிறாங்க, இந்த கார்ப்பரேட் நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கார்ப்பரேட் நிர்வாகம் உலகம் பூராம இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா கார்ப்பரேட் நிர்வாகத்துல அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறாங்க இல்லையா, சிஇஓ வரைக்கும் இருக்கிறவங்க, அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. ஆனா இப்ப எலான் மஸ்க் எடுத்துக்கோங்க, அவரு இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டா ஒரு ஆபீஸ்ல போயிட்டு 9 to 5, 10 to 5 அது மாதிரி வேலை செய்யறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது, அவங்க கிடையாது. இப்போ எந்த உதாரணத்தை நம்ம முதலமைச்சருக்கு எடுத்துக்கிறது? ஒரு ட்ரம்ப் பாத்தீங்கன்னா 24 மணி நேரமுமே அவர் கிறுக்க மாதிரியே அலைகிறாரு. அவர் பேசுறதும் சரி, அங்க போறது இங்க போறது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க நம்ம நாட்டுல மோடிஜி எடுத்துக்கங்க, அவரு ஊர் உலகம் பூரா சுத்திக்கிட்டு வந்தாலுமே கூட 24 மணி நேரமே நாட்டு நினைப்பு, நாட்டு மக்களுக்கான நினைப்பு, அப்படி ஏதோ ஒண்ணு அது நாடு சம்பந்தப்பட்டுதான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இஸ் 100% அவைலபிள் த்ரூ அவுட் டே அண்ட் நைட். இப்ப இந்த மாடல்ஸ்ல எல்லாம் இருக்கும்போது நம்ம விஜய் எந்த மாடல் ஆஃப் கவர்னன்ஸ்னு எடுத்துக்கிறது அப்படின்றது தெரியல. அவர் இந்த கார்ப்பரேட் ஸ்டைல்ல இப்போதைக்கு ஏதோ அடாப்ட் பண்றது மாதிரி தெரியுது. பட் ஹவு ஃபார் இட் இஸ் கோயிங் டு பி சஸ்டெயினபிள், ரெலவெண்ட், லாங் டேர்முக்கு அது ஒத்து வருமா வராதா அப்படின்றது எல்லாமே சப்ஜெக்ட் டு ரிவிஷன். பாப்பா எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாடல் பெருசா சக்சஸ்ஃபுல்லா ஆகலன்னு தான் நான் நினைக்கிறேன். மக்கள் மத்தியில கொஞ்சம் கசப்பு. இப்போ உதாரணமா இப்ப இது ஓடினாரு பாத்தீங்களா, மாரத்தான் ஓடினாரு. அது எப்ப எத்தனை மணிக்கு ஓடினாப்ல? காலையில போறாரு. ஆமா. அப்போ அந்த 9 to 5ன்றதுல இருந்து அவரே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களுக்கு உட்படுத்திக்கிறாரு. அந்த கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி அவருக்கு வருது. அதை கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். விஜய் சில விஷயங்களை பொறுத்த மட்டும் பிடிவாதக்காரர் அப்படின்றது நமக்கு தெரியும். டிசைட் பண்ணாருன்னா, முடிவு பண்ணிட்டா அது அடைஞ்சே தீரணும். அதுக்கு என்ன காஸ்ட்னாலும் சரி, என்ன காம்ப்ரமைஸ் பண்ணணும்னாலும் சரி அதை பண்ணுவாரு அப்படின்றது நமக்கு தெரியும். அதை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதே சமயத்துல அந்த கன்சர்ன் இருக்கு. இப்போ அந்த பஸ்ல நான் விமர்சனம் பண்ணினேன் அந்த கண்டக்டர். ஏன்னா அதை ஒரு தொழில் ரீதியாக நம்ம அப்ரோச் பண்ணணுன்றதுக்காக சொன்னேன். ஆனா ஒரு ஹியூமனிஸ்டிக்கா அதை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா, விஜய் ரொம்ப ஜெனுவனாவே தான், அதாவது உண்மையிலேயே அன்போடையும் அக்கறையோடையும் அந்த ஒரு வாஞ்சியோட ஒரு பாசத்தோட தான் அவரை பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. அதுல செயற்கை இல்லை, அது நடிப்பு இல்லை. அதாவது ஓவரால் டோட்டலா பண்ணினது ஆர்கெஸ்ட்ரேட்டட். அந்த ஒட்டுமொத்தமா இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடத்தினாங்க. ஏன்னா அது அரசியல் காரணங்கள் இருக்கு. ஆனா இந்த பர்டிகுலர் செயல் இருக்குது பாத்தீங்களா, அந்த கண்டக்டரை பக்கத்துல உட்கார வச்சது, அது ஸ்கிரிப்ட்லயே கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த ஆக்சுவலா அந்த விஜயினுடைய எக்ஸ்பிரஷன், அந்த காசு கொடுக்கறதுன்றது ஸ்கிரிப்டட். அது பிளான் பண்ணிட்டு வந்தது, சில்லறை கரெக்டா வச்சிருக்கிறாங்க, மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஆனா கொடுத்த பிற்பாடு அந்த ஸ்பான்டேனியஸா அவருக்கு வருது. ஸ்கிரிப்ட்லயே இல்லை, ஸ்பான்டேனியஸா கூப்பிட்டு அவரை உட்கார சொல்றாரு, அந்த கண்டக்டரை பக்கத்துல உட்கார சொல்றாரு. அப்புறம் கை தோளுக்கு போகுது பாத்தீங்களா, அதெல்லாமே ஸ்கிரிப்ட்ல எல்லாம் இல்லைன்னு தான் நான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த விஜயனுடைய அந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கும்போது அது ஸ்பான்டேனியஸா அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதுதான். ஸோ இது அவருடைய ஸ்ட்ரென்த்ப்பா. அவருக்கு நிறைய இவ்வளவு அழகான பண்புகள் எல்லாமே இருக்கு. ஆனா வெளியில அரசியல் காரணங்களால சிலதை அவரு இந்த இறுக்கம், அந்த அதாவது அந்த பிடிவாதங்கள் அது எல்லாமே இருக்கு. நம்ம அரசியல்னு வரும்போது அரசியலை தான் அணுகணும், அதுவும் இருக்கு. இப்போ அதனால விஜய் ஐ திங்க் எனக்கு என்னவோ அவரு இந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும் அப்படின்றது தோணுது. ஏன்னா அதற்கான அந்த சிம்டம்ஸ் நான் அங்கங்க பார்க்க முடியுது.
இப்ப இதுல இன்னொன்னு சட்டசபையில பேசுறப்ப சொல்லியிருப்பாரு, சினிமால இருந்து நாங்க நேரா வரல, இது ரீல் கிடையாது ரியல் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த பேருந்து பயணத்துல பாத்தீங்கன்னா அந்த ரீல்ஸ்க்கு இது இவரே எடுத்திருப்பாரு. அதையுமே ஊடகங்கள்ல வெளியிட்டாங்க. முதலமைச்சர் போனில் எடுத்த வீடியோ காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியிட்டு அதையுமே எல்லாருமே நல்லா விரும்பி பார்த்தாங்க. அந்த போன்ற செயல்களையும் முதலமைச்சர் செய்யறாரு. அதான்ப்பா இந்த டோட்டலா ஓவராலா அந்த பஸ் பயணம்ன்றது வந்து கட்டமைக்கப்பட்டதுதான். ப்ரீ பிளான்டு பொலிட்டிக்கல் ஈவெண்ட். அதுல ஒன்றெண்டு விஷயங்கள் ஸ்பான்டேனியஸா நடந்திருக்குன்றதை தான் சொன்னேன். இது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஒரு திசை திருப்பதற்கான ஒரு முயற்சி. அதுல எல்லாம் நம்ம ஒன்றும் இதெல்லாம் பண்ண வி ஆர் நாட் மின்சிங் வேர்ட்ஸ். அது மென்னு முழுங்கி எல்லாம் சொல்லல, அப்பட்டமா வெளிப்படையாக தான் சொல்றாங்க. அதனால அரசியல் தான் பண்றாரு. கார்ல அந்த பஸ்ல பயணம்ன்றது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு அரசியல் நிகழ்வு. ஓகே, அதனால எவ்வளவு பாதிப்புகள் வந்திருக்கு, எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றதையும் நம்ம சொன்னோம். இப்போ ஒரு 1000 பேர்கிட்ட அந்த டிரைவர் கண்டக்டர்ஸ் வந்து அவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. 1க்கு 2க்கு போக முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கப்பா. அதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. இதெல்லாத்தையுமே அவர் பொறுப்பு எடுத்துக்கிறணும். அதாவது இந்த நிகழ்வோட தொடர்புபடுத்தி தான் நம்ம பார்க்கணும். அடுத்து இந்த ஆட்சி மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்கு, இவர் மேலேயே மக்களுக்கு அதிருப்தி இருக்குது. இந்த அப்பாவை தேடின விஷயம், அப்புறம் இந்த இது ஆக்ஷன் பண்ண விஷயம், இது எல்லாமே மக்களுக்கு என்னடா முதலமைச்சர் இவ்வளவு கீழ்த்தரமா, அந்த வார்த்தைகளையுமே பயன்படுத்திருக்காங்க, இவரும் கீழ்த்தரமா மட்டமா நடந்து பண்றாரு இவரு. அந்த முதலமைச்சருக்குரிய அந்த ஸ்டேட்டஸ் அதுல இருந்து இவ்வளவு தூரம் இறங்கிட்டாரு அப்படின்னு எல்லாம் விமர்சனங்கள் இருக்கு. இப்ப இதுல இருந்து எல்லாமே மக்களுடைய கவனத்தை திருப்பணும், ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கணும், இதை பண்ணணும். அவருடைய போன்லயே அவர் ரீல்ஸ் எடுத்து போடணும், அவரே ரீல்ஸ் எடுக்கணும். இப்படின்றதெல்லாம் இதெல்லாமே இப்ப பேசு பொருள் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இப்ப யாரு அந்த விஸ்வநாதன் அந்த ஸ்கூல்ல போய் அந்த பசங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டாரு, அந்த போக்சோ சட்டம் அவர் மேல பாயணும்னு கேஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் யார் பேசுறா? இப்போ யாருமே பேசல. அந்த மாதிரி அதான் அந்த மடை மாற்றி விடுறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக அரசியல் காரணங்களுக்காகவே நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இது. இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடிப்பா இப்போ இந்த கோட் சூட் பத்தி பேசுனீங்களா, அதே மாதிரி மேரத்தான்ல பாத்தீங்களா எல்லாரும் ஒரு விதமான யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. இவர் மட்டும் பிளாக் கலரா அது ப்ளூ கலரான்னு தெரியல, அது கிரே கலர் இதுல இவர் போட்டிருக்காங்க, மத்தவங்களா ஒயிட் கலர்ல போட்டிருக்கிறாங்க. இவருமே அதுல வித்தியாசமா தெரிஞ்சால. அது நான் சூப்பரான பாயிண்ட். நீங்க ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா எல்லா விஷயங்களையுமே அப்சர்வ் பண்றீங்க. நான் அதை நோட் பண்ணிட்டு வந்தேன் இந்த இதுல பேசணும் அப்படின்ட்டு. நீங்களே கரெக்டா நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கிறீங்க. அதுல எனக்கு அதை பார்த்த உடனே இந்த பாரதி ராஜாவுடைய படங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். பாரதி ராஜா அந்த சில இந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சின்ன பசங்களுக்கு அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு அப்படியே இந்த சம்மனஸ்கள் ஏஞ்சல்ஸ் மாதிரி அப்படியே ரெக்கையை தூக்கிட்டு அப்படி பறக்குறது மாதிரி அப்படியே பின்னாடி வருவாங்க அந்த பாட்டுக்கு. அந்த கோரஸ் பாடும்போது அந்த இன்டர்லூட் இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பசங்க வருங்க. அந்த மாதிரி அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட், அப்புறம் இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அல்லது இந்த குத்துப்பாட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ரொமான்டிக் சாங்ஸ், குரூப் டான்ஸ், இந்த குரூப் டான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு ஒரு காஸ்டியூம், மத்தவங்களுக்குலாம் ஒரே மாதிரி. அந்த பேக்ரவுண்ட்ல வரக்கூடிய அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அல்லது இந்த ஆம்பியன்ட் கேரக்டர்ஸ், அட்மாஸ்பியர், அந்த இதுல வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு ட்ரெஸ்ல இருப்பாங்க. இந்த ஹீரோ மட்டும் அல்லது ஹீரோயின் சேர்ந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் வேறையா இருக்கும், கலர் வேறையா இருக்கும், காஸ்டியூம் வேறையா இருக்கும். அதாவது தனிச்சு நிற்பாங்க அவங்க அந்த க்ரௌட்ல. இவங்க மட்டும் தே வில் ஸ்டாண்ட் அவுட். அந்த ஹீரோ வழக்கமா நீங்க விஜய் பாட்டு எடுத்தீங்கன்னா, குரூப் டான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் மட்டும் இல்ல எனி ஹீரோ ஃபார் தட் மேட்டர், அவங்க குரூப் டான்ஸ் ஆடும்போது இவங்க ட்ரெஸ் தனிச்சு நிற்கும், பளிச்சுன்னு இருக்கும். அந்த மற்றவங்க எல்லாரும் யூனிஃபார்மா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இதுலயும் அதே கான்செப்ட், அதே பெர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன். அந்த எப்படி ஒரு குரூப் டான்ஸ் படத்துக்கு எடுப்பாங்களோ அதே மாதிரி இவர் முன்னாடி வர்றாரு, இவருக்கு பின்னாடி வர்றவங்க எல்லாரும் அப்படி பெரும்படையா வர்றாங்க. அது ஒரு டைட்டா ஃப்ரேம் பிடிச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க எவ்வளவு பேர் 100 பேர் இருந்தாலுமே கூட அது ஃபுல் இதான் தெரியும். சரி விடுங்க. அந்த ஃப்ரேம் அவ்வளவு டைட்டா க்ளோஸா அப்படி பிடிச்சிருக்காங்க, டைட் ஃப்ரேமிங். அப்படிங்கும்போது இவர் முன்னாடி இருக்கிறாரு, மற்றவங்க எல்லாம் பின்னால அந்த வெள்ளையர்னு வர்றாங்க. இவரு அந்த ப்ளூயிஷ் கிரீனிஷ் ஒரு ட்ரெஸ், அதாவது ஒரு கலர்ல ஒரு ஷேட்ல இருக்கு. அந்த இவருக்கு பின்னாடி அந்த இதுல பாதுகாப்புக்காக வர்றாங்களா பவுன்சர்ஸ், அவங்க அந்த செக்யூரிட்டி, அவங்களுடைய ட்ரெஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போதே
அவங்க எல்லாம் அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி ஒதுங்கி ஒளிஞ்சுக்கிறாங்க. அதாவது இவர் முன்னாடி தெரியணும், இவருக்கு பின்னாடி எல்லாமே அந்த வெள்ளை தெரியணும், வெள்ளை ட்ரெஸ் தெரியணுன்றதுக்காக மற்றவங்க அப்படி ஒதுங்கிடுறாங்க, அந்த ஃப்ரேமுக்கு வெளியில போயிடுறாங்க, அல்லது ஃப்ரேம்ல தெரியாம புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அது மாதிரி சூப்பரான ஒரு வெல் எக்ஸிக்யூட்டட் குரூப் டான்ஸ், அந்த மாதிரியான ஒரு இதுதான் இந்த நிகழ்ச்சி.